CAF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் மத்திய ஆயுத காவல் படைகள் என்பது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய காவல் அமைப்புகளின் கூட்டுப்பெயராகும். இந்த படைகள் உள் பாதுகாப்பு மற்றும் எல்லைகளை பாதுகாக்கும் பணிகளை செய்து வருகிறது. CAF 7 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. CRPF, CISR, BSF, ITBF, NSG, SSB, AR. CRPF மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் கிளர்ச்சியை எதிர்ப்பதற்கும் உதவுகிறது. CISF மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது 356க்கும் மேற்பட்ட தொழில்துறை அலகுகள் மற்றும் அரசாங்க நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது எல்லை பாதுகாப்பு படை இந்திய வங்காளதேசம் மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளை பாதுகாக்கிறது. இவர்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் இயற்கை சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தினம்தோறும் எல்லைகளில் நடக்கும் கிளர்ச்சிகளை முறியடித்து நம் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு பல வழிகளிலும் நம் தாய்நாட்டை பாதுகாத்து வரும் CAF வீரர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மறு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். இந்தியன் சோல்ஜர்ஸ் போர்டு மற்றும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்பது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு மறு வேலை வாய்ப்பு வசதிகளை செய்து தருகிறதே தவிர CAF வீரர்களை கணக்கில் எடுப்பதே இல்லை. CAF வீரர்கள் இம் அமைப்புகளில் சேருவதற்கு தகுதி அற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். இராணுவ பாதுகாப்பின் முக்கிய குறிக்கோள் என்பது நம் தாய் நாட்டை வெளிப்புற விரோதங்களிலிருந்து எதிர்த்து நம் நாட்டின் அமைதியை நிலைநாட்டுவதே ஆகும். இவற்றிற்கு பெரிதும் உதவுகிறது CAF வீரர்களே. இவ்வாறு இராணுவத்துக்கு நிகராக உழைக்கும் CAF வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களையும் இந்தியன் சோல்ஜர்ஸ் போர்டு மற்றும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கார்ப்பரேஷன் லிமிடெடில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கொடிநாள் என்பது இந்திய வீரர்களின் அரும் பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் நாளாகும். தியாக உணர்வுடன் பணியில் ஈடுபடும் வீரர்களின் குடும்ப நலன்களையும் முன்னாள் வீரர்களின் நலன்களையும் காக்கும் சமுதாய கடமையை நிறைவேற்றும் வகையில் கொடி விற்பனையின் மூலமும் நன்கொடைகள் மூலமும் திரட்டப்படும் நிதியை படை வீரர்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் CAF வீரர்களின் தியாகங்களையும் நினைவில் கொண்டு அவர்களின் மறுவாழ்வு பணிகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் CRPF, BSF, CISR வீரர்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டேட்டஸ் வழங்குவதன் மூலம் மருத்துவ வசதிகள், கேண்டீன் சலுகைகள், வீட்டு வரி விலக்கு, குடிசை மாற்று வாரியம் மூலம் சலுகைகள், CAF வீரர்களின் பிள்ளைகளுக்கு கல்வியிட ஒதுக்கீடு மற்றும் போட்டித் தேர்வுகளில் ஒதுக்கீடு ஆகிய சலுகைகள் பெறலாம். எனவே மாண்புமிகு மத்திய அரசு முன்னாள் CRPF, BSF, CISR வீரர்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.